சாய் அபியங்கர் அனிருத் அவர்களுக்கு எதிராக வளர்க்கப்படுறார். ஒரு யூத்தா இருக்கிறாரு. இவர் போட்ட ஆல்பம் மில்லியன் கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அனிருத் போய் கிடைக்காத டேட்டா ஆட்கள்லாம் இங்கே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. வரிசையாக ஒரு 3-4 படம், எஸ்டிஆர் படம், மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டரில் சிம்பு அவர்களுடைய படங்கள்ல அனிருத் அவங்க இசையமைக்க மறுத்துட்டாரு. இப்போ சாய் அபியங்கர் சிம்பு அவங்களுக்கு மியூசிக்லாம் பண்றாரு. இல்லை அவங்க திட்டமிட்டே சிம்பு கூட சேர்ந்து பண்ண வேணாம்னு தவிர்க்கிறாரா? அனிருத் அவருடைய தேசிய பரிசாயம் பண்ணக்கூடிய படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக். 2 பேரும் சேர்ந்து சமீபத்தில் கூட ஒரு கான்செப்ட் கூட பண்ணாங்க, பெரிய லெவலில் கிட்டு. அதனால ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வேணான்ற மாதிரி அனிருத் அவங்களுடைய மியூசிக் எல்லாமே இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ஃபிலிம்ல எல்லாமே சேமா இருக்கு. இதே நிலைமை நீடிக்கும் பொழுது அனிருத் விரைவில் ஓரம் கட்டப்படுவாரா? மியூசிக்ங்கிறது ஒரு படத்தை ஆடியன்ஸை உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படிங்கும்போது அது வீக்காக இருந்துச்சுன்னா அடுத்த மியூசிக் டைரக்டர் போயிடுவாங்களே. இன்னைக்கு தான் பெரிய ஒரு லைன் இருக்கு. சாய்பிங்கிற மாதிரி இன்னொரு பெரிய கூட்டமே இருக்கு. நிறைய அடி கொடுக்குறாங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொல்றதுக்கு தனுஷ் அவர்களும் ஒரு காரணமா இருப்பாரு. ஸ்கூலில் படிக்க போறோம், காலேஜுக்கு போறோம்னா ராக் பண்ண தான் செய்வாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா தொழிலையும் இருக்கும். என்னை நடிச்சுக்க பார்க்குறாங்க, ஒரு செடியை போறப்ப கிள்ளி வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்கு பிரதீப் ரங்கநாதன் ட்ரை பண்றாரு. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். இப்போ சாய் அபியங்கர் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு வராரு. சில பாடல்களே சாய் அபியங்கர் அவங்களுடைய பாடல்கள் எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கு? இல்லை, ஒரு ஆல்பமாக ஒரு 4 சாங் போட்டிருக்காரு, எல்லாமே ஹிட்டு. பட் ஒரு படத்துக்கு ஒரு மெயின் உயிர் ரீ ரெக்கார்டிங் தான். ரீ ரெக்கார்டிங் அவர் எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. இந்த சாய் அபியங்கருக்கு முன்னாடி ஹரிணி திப்பு, இந்த ஹரிணி திப்புடைய பையன் தான் இந்த சாய் அபியங்கர். ஹரிணி எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு ஸ்கூலுக்கு ஜட்ஜாக போகிறார் நம்ம ஏஆர் ரஹ்மான். அப்போ அந்த ஸ்கூலில் காம்படிஷனில் இவங்க பாடுறாங்க. அந்த ஒரு சின்ன பொண்ணாக பாடுறாங்க. அந்த பொண்ணு தான் ஹரிணி. உடனே நல்லாயிருக்கு பாய்ஸ், நான் படத்தில் பயன்படுத்திக்கிறேன்னு இந்தியன் படத்தில் டெலிஃபோன் மணி போல் பாட்டை பாட வைக்கிறாரு. அப்புறம் இந்திராவில் நிலாக்கா இது பாடுறாங்க. அந்த பாட்டுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்குது. அதுக்கு பிறகு அப்போ அந்த காலகட்டங்களில் திப்புவும் அவங்க சேர்ந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த சாய் அபியங்கர். அதனால அதே மாதிரி வந்திருக்காரு. இவர் இந்த சாய் அபியங்கரை என்ன பண்ணுறாங்கன்னா, மியூசிக் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரஹ்மானுடைய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ரஹ்மானுடைய மியூசிக் காலேஜில் போய் சாய் அபியங்கரை அவங்க அம்மா அப்பாவும் போய் சேர்க்குறாங்க. ரஹ்மானுடைய ஸ்டூடெண்ட் தான் சாய் அபியங்கர். ஆல்பம் பண்ணார். ஆல்பம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொஃபஷனலாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஆல்பம் மியூசிக்காக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ரெண்டுமே எல்லாம் ப்ரொஃபஷனலாக பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பெரிய ஹிட்டு. ஏறக்குறைய யூத்தாக இருக்கிறாரு. ஓரளவுக்கு நம்ம அனிருத்துடைய சாயல் நிறையா இருக்கும் பாடலில். அப்படிங்கும்போது அனிருத் போய் கிடைக்காத டேட்டா ஆட்கள்லாம் இங்கே இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வரிசையாக ஒரு 3-4 படம், எஸ்டிஆர் படம், அப்புறம் நிறையா வரிசையாக படங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஏதாவது ஒரு படம் அந்த படத்தினுடைய பாடல் ஹிட்டாகி ரீ ரெக்கார்டிங் எப்படி இருக்குங்கிறது பிறகு தான் அவருடைய இது தெரியும். இன்றைக்கி ஒரு மோஸ்ட் வாண்டடாக இருக்கிறார். மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டரில் சாய் அபியங்கர் இருக்கார். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாய் அபியங்கர் அனிருத் அவர்களுக்கு எதிராக வளர்க்கப்படுறார் அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. இதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, வளர்க்கப்படல, யாரையும் வளர்க்க முடியும். இன்றைக்கி சினிமாவில் மியூசிக் டைரக்டர்னால் ஒரு காலத்தில் ஒரு 4 இளையராஜா இருந்தார். ஒரு 25 வருஷம், 25 to 30 வருஷம் எந்த மியூசிக் டைரக்டருமே கிடையாது. எந்த பாட்டு போட்டாலும் இளையராஜா பாட்டு தான். இதில் பெரிய கொடுமை என்னென்னா, கண்ணுக்குள் 100 நிலவான ஒரு சாங் இருக்கும் பாரதிராஜாவுடைய டைரக்ஷனில் அந்த பாட்டு. தேவேந்திரன் ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். அவர் நிறையா படங்கள் பண்ண, மண்ணுக்குள் உயரம், அப்புறம் வேதம் புதியது, இந்த படங்கள்லாம் அவர் தான் மியூசிக் டைரக்டர். பாரதிராஜாவுக்கு இளையராஜாவுக்கு சண்டை வந்த பிறகு அவரை கூட்டு வர்றார். அந்த தேவேந்திரன்கிறவர் ஒரு மியூசிக் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார். இப்போ இருக்கார், திருவொற்றியூரில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, இளையராஜா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. இவருடைய இதெல்லாம் பார்த்து இளையராஜாவுக்கும் பாரதிராஜாவுக்கும் ஒரு பிரச்சனை வர்றப்ப அவர் மியூசிக் டைரக்டர் உருவாக்குறாரு. அவர் போட்ட பாடல்கள்லாம் பார்த்தா இளையராஜா மாதிரியே இருக்கும். இன்றைக்கும் பல பாடல்கள் அவர் போட்ட பாட்டு இளையராஜா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பட் ஆனாலும் இளையராஜாங்கிற ஒரு பிம்பத்தை நெருங்கவே முடியல. அதுக்கு பிறகு தேவா வர்றாரு. நிறைய பேர் அங்கே ட்ரை பண்ணாங்க. அம்சலேகான ஒருத்தர் கொடுக்குறாரு. மரகதமணியை பாலச்சந்தர் பயன்படுத்துறாரு. நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணாங்க. ஆனால் எல்லாருமே இளையராஜாவுடைய சாய்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளமாக இருந்துச்சு. இன்றைக்கி மியூசிக் டைரக்டரோட யார் மியூசிக் டைரக்டர்னு தெரியலையே. இன்றைக்கி மியூசிக் டைரக்டர் லிஸ்ட் எடுத்தோம்னா ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. 50 மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. யார் அது மாதிரி இவருடைய சீசன். இப்போ சாய் அபியங்கருடைய சீசன். ஒரு காலத்தில் இந்த திடீர்னு பார்த்தா சுப்பிரமணியம் படம்னு ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு மியூசிக் பை ஜேம்ஸ் வசந்தன் போடுறாங்க. அது வரைக்கும் ஜேம்ஸ் வசந்தனை ஒரு ஆங்கராக பார்த்துருப்பாங்க, ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரியான பார்த்துருந்தா திடீர்னு ஒரு பாட்டு போடுறாரு. அந்த பாட்டு பயங்கர கிட்டு, கண்களை 2 நாள் கிட்டு. அந்த நேரங்கள் அடுத்த இளையராஜா இவர் தான், அடுத்த ஏஆர் ரஹ்மான் இவர் தான் அப்படின்னாங்க. தொடர்ந்து 4-5 படம் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு சீசனில் வருவாங்க.
அதை தக்க வச்சுக்கிறாங்களா, லாங் ஸ்டாண்டிங் நிற்கிறாங்களாங்கிறது தான் பார்க்கணும். அப்போ இப்போ வந்து ஒரு யூத்தாக இருக்கிறாரு, இவர் போட்ட ஆல்பம் வந்து மில்லியன் கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த அனிருத்துடைய பல்ஸை இவர் பிடிச்சி பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சி இவர் பண்ணுறாங்க. பட் படம் வந்த பிறகு தான் அந்த 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 இடத்த அவர் தக்க வைக்கிறாரான்னு தெரியும். யாரையும் இப்போ வந்து அழிச்சிட முடியாது, யாரையும் உருவாக்கிடவும் முடியாது. சிம்பு அவர்களுடைய படங்களில் வந்து அனிருத் அவங்க இசையமைக்க மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆனால் தனுஷ் அவங்களுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாய் அபியங்கர் வந்து சிம்பு அவங்களுக்கு வந்து மியூசிக்லாம் வந்து பண்ணுறாரு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அது கோ இன்ஸ்டண்ட்டா இல்லை அவங்க திட்டமிட்டே சிம்பு கூட சேர்ந்து பண்ண வேணாம்னு தவிர்க்கிறாரா அனிருத்துங்கிறது நமக்கு தெரியல. பட்டு அனிருத்தும் சிம்புவுமே ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க தான். இப்போ அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு நமக்கு தெரியாது. ஒரு அதனால மேபி அவங்க வந்து வேணான்ற மாதிரி நினைச்சேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்க, எல்லாருக்கும் தெரியும். வீப்ஸாங்கிற ஒரு பிரச்சனை. அது மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு 2 பேருமே நினைக்கலாம், இல்லை அவர் நினச்சிருக்கலாம். அதை தாண்டி இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காரு. இப்போ அவருடைய தேசிய பரிசாயம் பண்ணக்கூடிய படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக். 2 பேரும் சேர்ந்து சமீபத்தில் கூட ஒரு கான்செப்ட் கூட பண்ணாங்க, பெரிய லெவலில் கிட்டு. அதனால ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வேணான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது அனிருத் அவங்களுடைய மியூசிக் எல்லாமே இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ஃபிலிமில் எல்லாமே வந்து சேமாக இருக்குது. இப்போ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க ஒரு டிஃப்ரெண்ட் காட்டாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி. இதே நிலைமை நீடிக்கும் பொழுது அனிருத் வந்து விரைவில் ஓரம் கட்டப்படுவாரா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை வந்து அப்படி தானே ஆகும். நம்ம வந்து ஜாதகம் ஜோசியம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தொடர்ந்து படங்கள் வந்து சரியில்லை அப்படின்னா அடுத்த ஆளை நோக்கி போயிடுவாங்களே. இன்றைக்கி தான் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. மியூசிக் டைரக்டர் ஏகப்பட்ட மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. அடுத்த நபர்களை நோக்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு மியூசிக் சைடில் கிட்ட இல்லைன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த அமரன் படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிரியேட் பண்ணது வந்து மியூசிக் தான். ராயன் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணது மியூசிக் தான். மியூசிக்ங்கிறது ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது அது வந்து வீக்காக இருந்துச்சுன்னா அடுத்த மியூசிக் டைரக்டர் போயிடுவாங்களே. இன்றைக்கி தான் பெரிய ஒரு லைன் இருக்குது. சாய்பிங்கிற மாதிரி இன்னொரு பெரிய கூட்டமே இருக்குது. சாம் சிஎஸ் பண்ணுறாரு, ஜிவி பண்ணுறாரு, நிறைய மியூசிக் டைரக்டர் இருக்காங்க இல்லையா. அப்போ டக்குன்னு அவங்களை நோக்கி போகத்தானே செய்வாங்க. இதில் ஜிவி அவங்களுடைய யூனிக் எப்படி இருக்குது சார்? ஏன்னா இப்போ அமரன் படத்தில் ஒரு பெரிய சக்ஸஸ், இன்னொரு பக்கம் வந்து குட் பேட் அக்லியில் வந்து ஒரு தரமான மியூசிக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ கிங்ஸ்டன் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய மியூசிக்கை பற்றி சொல்லுங்கள் சார். ஜிவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பர்சனலாக நல்ல நண்பர் அவர். ஆரம்ப காலத்தில் நிறைய நாங்கள் விளம்பர படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். வெரி பிகினிங்கில் 2 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என்னென்னா ஜிவிகிட்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து டைமிங்கே எடுக்க மாட்டார். ஒரு நம்ம சுச்சுவேஷன் சொல்லிட்டோம், ஒரு 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 சோப்பு ஆட் ஒன்று பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம என்ன பேட்டர்னில் வேணும்னா உடனே போட்டுருவார். அந்த மாதிரியான ஒரு டைப் தான். அதுக்கு வேறு படங்கள் பண்ணார். இன்றைக்கி உச்சத்துக்கு போயிட்டார். அடிப்படையில் வந்து மியூசிக் ப்ராப்பராக கற்றுக்கிட்ட ஒரு நபர். சிறு வயதுலேருந்து மியூசிக் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒரு மியூசிக் டைரக்டராக இன்றைக்கி உருவாகிருக்கிறாரு. நல்ல மியூசிஷியன், நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல மனிதர். அவர் பண்ண ஒரு பெரிய தப்பு இந்த நடிப்பு பக்கம் போனதான். போகாமல் இருந்தார்னா இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை இன்றைக்கும் இந்த இடம் இருக்குது. ஜிபிக்கு உண்டான இடம் வந்து தக்க வச்சுட்டு இருக்காரு, பண்ணுறாரு. பட் அதை வந்து தொடர்ந்து பண்ணியிருக்கலாம். இப்போ அவர் முடிவு பண்ணியிருக்காரு, வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவோம், மீதி நேரம் முழுவதுமாக மியூசிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு இறங்கியிருக்கிறாரு. பட் நல்ல விஷயம். ஒரு மியூசிக் டைரக்டருடைய குவாலிட்டி எங்கே தெரியும் அப்படின்னா ரீரெக்கார்டிங்கில் தெரியும். கரெக்டாக நீங்கள் இளையராஜாவை இன்றைக்கும் ரீரெக்கார்டிங்கில் அவர் அடிச்சுக்கிற முடியலன்னா அதுதான் ஒரு மியூசிக் டைரக்டருடைய குவாலிட்டி. அது ஜிவிட்ட இருக்குது. ஜிவி படத்தினுடைய ரீரெக்கார்டிங் வந்து பெரிய அளவில் பேசப்படும். அமரன் படத்தில் பெரிய அளவில் ஜிவியினுடைய மியூசிக் பேசப்பட்டது. சமீபத்தில் வந்து ஒரு படத்தினுடைய டீசர் கூட ஜிவி பெருசாக பண்ணியிருந்தார். ரீரெக்கார்டிங் பராசக்தி படத்தினுடைய இது டீசர் கூட பெரிய அளவில் பண்ணியிருந்தார். நல்லா பேசப்பட்டது. 50வது படம் நினைக்கிறாரு. அந்த மாதிரி ரீரெக்கார்டிங்லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய வளர்ச்சிங்கிறது வந்து இப்போ முழுவதுமாக மியூசிக் பக்கம் திரும்பி இருக்குது. பட் நல்ல ஒரு அவருக்குண்டான படங்கள் நிறைய படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. சார், இப்போது பிப்ரவரி 21ஆம் தேதி 2 படங்கள் வந்து மோதுது. ஒன்று நீக், இன்னொன்று டிராகன். இந்த 2 படங்களுடைய போட்டி எப்படி இருக்குது சார்? ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் உள்ள படங்கள். காலேஜ் லவ் ஸ்டோரி. இந்த பக்கம் பிரதீப் ரங்கநாதன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த படம் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸும் ஆயிருக்கு. இந்த பக்கம் நடிகர் தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரை மாதிரியே அவருடைய அக்கா பையனாக நடிச்சிருக்காரு. 2 படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பட்டு டிராகன் படத்துக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது. நிறையா படங்கள் டான் மாதிரி நிறையா படங்களுடைய சாயல் இருக்குது. அவரும் நிறையா படத்தினுடைய நிறைய நடிகர்களுடைய சாயல் இருக்கிறாரு அப்படின்னு. இந்த படம் ஆல்ரெடி ஒரு பாட்டு ஒன்று பெரிய ஹிட்டு. அப்படிங்கும்போது 2 படத்துலையுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் எந்த படம் பெரிய வெற்றிங்கிறது அந்த படம் தான் தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2 படமுமே தனுஷ் படம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, தனுஷ் மாதிரி இல்லை. அது நான் அந்த ட்ரெய்லர் அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம். அந்த பையன் தனுஷ் மாதிரி இருக்கார். பட் ஆனால் தனுஷனுடைய சாயல் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க.
ஏன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இமிடேட் பண்ணால் ரொம்ப நாள் நிற்க முடியாது. தனியான ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருந்தால் தான் நிற்க முடியும். அப்படிங்கிறதுனால தனுஷோடைய சாயலில் இருந்தாலும் பட் தனுஷ் மாதிரி பண்ணல. அதை நான் ரொம்ப பிரில்லியண்டான விஷயமா பார்க்குறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த சாயல். பட் அதை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தனுஷ் மாதிரி நடிச்சிடவே கூடாது அப்படின்னா அந்த பையனுக்கு உண்டான ஒரு 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 தனிப்பட்ட ஒரு அடையாளத்தை காட்டணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மிக குறைந்த படங்கள்லேயே நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்றிட்டாரு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். நீங்கள் சொன்னீங்க தனுஷ் அவங்களுடைய சாயல் இல்லை அப்படின்னு. ஆனால் தனுஷ் அவங்களுடைய அழுத்தம் இருக்கா டிராகன் படத்துக்கு? இல்லை, தனுஷுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் முதல்ல சொன்னது வந்து நிலவுக்கு நன்மையில் நடிப்போம். அதாவது தனுஷோடைய அக்கா பையன் தான் ஹீரோ. பட் ஆனால் தனுஷ் மாதிரியே தான் இருக்கிற ஆள். பட் ஆனால் தனுஷ் மாதிரி நடிக்கலை. அது ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய பேருடைய சாயல் இமிடேட் பண்ணுற மாதிரி இருக்குது. தனுஷ், பிரபுதேவா, எஸ்.ஏ. சூர்யா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு இது அள்ளி போடுறாரு. அதான் ஆள் பார்க்க தனுஷ் மாதிரி இருக்கு, வாய்ஸை கேட்டால் பிரபுதேவா மாதிரி இருக்கு, அந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க நிறையா பேர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவர் யாரையும் இமிடேட் பண்ணுறாங்கிற மாதிரி தான் தோணுது. அவருக்கான ஒரு ஸ்பேஸை தனியான ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரியாக வந்த ஆட்கள் சினிமாவில் ரொம்ப நாள் நினைச்சதில்லை. ஒருத்தவங்க மாதிரி வந்து இப்போ யோகராஜ்னு ஒருத்தர் வந்தார். பாக்யராஜ் மாதிரியே இருப்பார். பாக்யராஜ் மாதிரி கண்ணாடி போட்டிருப்பார். அவரை மாதிரியே பேசுவார். ஒரு 2-3 படங்கள் ஹீரோவாக நடித்தார். ஓடிச்சு படமும். அதுக்கு பிறகு அவரால் நிற்க முடியல. ரஜினிகாந்த் பிறகு நளினிகாந்த் அந்த மாதிரி காந்த் நிறையா காந்துக்கு வந்தாங்க. அவங்களும் பெருசாக வந்து சைன் பண்ண முடியல. அப்போ என்னென்னா ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் ஒரு சினிமாவில் வர்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப நாள் நிலைக்க முடியாது. பிரதீப் ரங்கநாதன் அவருக்காக ஒரு ஸ்டைலை உருவாக்கிட்டாருன்னா அவருக்கு உண்டான இடம் கண்டிப்பாக இருக்கும். கேள்வியே வந்து எதுக்கு வருது அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் வந்து நிறைய அடி கொடுக்குறாங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் வந்து சொல்றதுக்கு தனுஷ் அவர்களும் ஒரு காரணமாக இருப்பார் அப்படின்ற மாதிரியான வதந்திகள் வந்து போயிட்டு இருக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு தனுஷினுடைய இன்னைக்கு நேரம் தூங்குறதுக்கு அவர் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது பிரதீப் ரங்கநாதன் ஒரு படம் டைரக்ட் பண்ணி 2 படம் பண்ணியிருக்காரு. கோமாளின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. லவ் டுடே படத்தில் அடிச்சிருக்காரு. அவருடைய வளர்ச்சியை கெடுக்கணும்னு தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தனுஷ் இன்னைக்கு ஃப்ரீயாக இல்லை. அப்படிங்கும் போது அவரை வேறு ஏதாவது விஷயங்கள்ல அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் தனிப்பட்ட முறையில் ஏற்பட்டுருக்கலாம் பிரதீப் ரங்கநாதன். பட் எல்லா தொழிலையுமே இருக்குமே. இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு ஐடி கம்பெனிலையோ வேலைக்கு போகிறீங்கன்னா சீனியரில் வந்து ராக் பண்ண, ஒரு காலேஜுக்கு ஸ்கூலில் படிக்க போகிறோம், காலேஜுக்கு போகிறோம்னா ராக் பண்ண தான் செய்வாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா தொழிலையும் இருக்கும். சினிமாவில் அது மாதிரி 1-2 இருக்கும். பட் அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு என்னை கிளி வச்சுட்டாங்க, என்னை வந்து கடிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போக முடியாது. யாருக்கு தான் சினிமாவில் இல்லை. இன்றைக்கி சினிமாவில் யாரையும் அழிச்சிட முடியாது, யாரையும் உருவாக்கிட முடியாது. இன்றைக்கி ஆரம்ப ரஜினி, எம்ஜிஆர், சிவாஜி காலத்துலேருந்து இன்றைக்கி மணிகண்டன், கவின் வரைக்கும் இவங்க எல்லாமே இண்டிவிஜுவலாக உருவானவங்க தான். எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு, சிவாஜி அவர்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு, ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு, கமல்ஹாசன் அவர்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு. இவங்க எல்லாமே பெரிய இண்டிவிஜுவலாக பெருசாக வளர்ந்தாங்கன்னா அவங்க தனிப்பட்ட திறமையும் முயற்சி. அப்போ அவங்களா அமுக்கலையா? என் விஜய்க்கு வராத கமெண்ட்டா? விஜயை வந்து ஒரு முக்கியமான பத்திரிகையில் நாளை திருப்பி படம் வந்த பிறகு இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, எஸ்.ஏ. சந்திரசேகரன் இதே காசை போட்டு கரியாக்குறாருன்னு எழுதுனாங்க. பயங்கரமான விமர்சனம் வந்துச்சு. ஆனால் அதே மேகசின்ஸில் விஜய் அட்டப்படமாக போட்டாங்க. அவர் இன்டர்வியூக்கு போய் காத்து கிடந்தாங்க. அப்போ ஒரு வளர்ச்சி வர்றப்ப எல்லா பிரச்சனைகளும் வரும். அதை சமாளித்து தான் நம்ம மேலே வரோம். அது சினிமா மட்டும் கிடையாது, எல்லா தொழிலையும் இயற்கையாக விட்டது. அதுக்காக வந்து மேடையில் நின்றுட்டு என்னை வந்து அழிக்க பார்க்குறாங்க, என்னை வந்து நடிச்சுக்க பார்க்குறாங்க, ஒரு செடியை போகிறப்ப கிள்ளி வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு பிரதீப் ரங்கநாதன் ட்ரை பண்ணுறாரு. அது வந்து ஆப்போசிட்டாக தான் அது மாறும். அதுக்கு ஒரு பெரிய விஷயமே வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி மரத்துடைய வேர் வந்து ரொம்ப ஆழமாக போகும்போது அதை வந்து யாராலையும் அழிக்க முடியாது, இந்த மாதிரிலாம் வேற பேசியிருந்தாரு. மரத்தினுடைய வேறு ஆழமாக போனால் அழிக்க முடியாதுல்ல, தெரியுமில்ல, அப்படி சொல்கிறீங்க. இல்லை, இப்போ இதே தான் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுமே வந்து ரெமோ படம் அந்த படத்துடைய ரிலீஸ் அப்போ வந்து இதே மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தார், அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி. அப்போவும் வந்து தனுஷ் அவர்கள் தான் வந்து இதற்கு காரணமாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தனுஷ் மேலேயே இப்போ எல்லாத்துக்குமே இப்போ தனுஷ் தான் காரணன்ற மாதிரி ஆகிப்போச்சு. வீட்டில் இட்லி வேலைனா கூட தனுஷ் தான் காரணம், குக்கருக்கு சவுண்டு வரலனா கூட தனுஷ் தான் காரணங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தனுஷை சுற்றி ஒரு இமேஜ் விழுந்து போச்சு. அது தொடர்ந்து அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அந்த இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட தூங்குறாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு, தமிழ் தெலுங்குன்னு போயிட்டு இருக்காரு. அதை சுற்றி அதெல்லாம் ஒரு ஆளை அழிச்சிட முடியாது சினிமாவில். அதை மீறி திறமையும் அதிர்ஷ்டம் வந்து அங்கே அவரால் முன்னேறி வந்துட முடியும். ஒருத்தர் அழித்து வந்து வர்றதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி நடக்காத காரியம். நீங்கள் தமிழ் சினிமாவில் கிடையாது, மற்ற லாங்குவேஜில் இருக்குது. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 குடும்பம் தான். அந்த குடும்பத்தை சுற்றி தான் 19 நடிகர்கள் இருக்காங்க. தெலுங்கில் 19 நடிகர்கள் ஒரே குடும்பம், 2 குடும்பத்தில் இருக்காங்க. அவர்களை மீறி இன்னொருத்தர் பெருசாக அங்கே வந்துட முடியாது. அது வந்து நெப்போட்டிசம் இருக்கும். இப்போ ஹிந்தியில் போனால் அது வேறு மாதிரியான ஒரு ஃபீல்டு, அதில் சாமானியமாக ஆளும் உள்ளே போயிருந்து வர முடியாது. தமிழில் அப்படி கிடையாது.
இது வந்து ஒரு ஓப்பன் கேட், யார் வேணாலும் வரலாம். மணிகண்டனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, கவினுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, யார் அவங்கள அழிச்சாங்க, அவங்களாம் நீங்கள் முன்னாடி வரலையா? ஏன் இதே சிவகார்த்தியன் எந்திரிச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் உயரத்துக்கு வரலையா? சிவகார்த்தியன் சொந்த படம் எடுத்தாரு, சில நஷ்டமாச்சு, அதில் வர பிரச்சனைகள் வந்துச்சு, அது எல்லாரும் நடக்கிறது தான். பட் அதை தாண்டி இன்றைக்கி நிற்கிறார்ல, அப்புறம் யார் அவரை போய் இது பண்ணாங்க? அதெல்லாம் வந்து ஒரு இதில் இண்டஸ்ட்ரியில் வரப்போ சில பிரச்சனைகள் முன்ன பின்ன வரும், அதை சமாளித்து போகிறது தான் அது. அதை வந்து நம்ம மேடையில் சொல்லி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நம்ம எலெக்ஷனில் நிற்க போகிறோம்.